ஸ்ரீ குருப்யோ நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 11வது போட்டியாக இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதும் போட்டி இரவு 7:30 மணி அளவில் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெல்லக்கூடியவர்கள் யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை ஜோதிட ரீதியாக நாம் தெரிந்து கொள்வோம். இன்றைய தினம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே ஒரு சுமாரான இன்னிங்ஸ் இருக்கும், சிவம் டூபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் ஓவர்டன் இடம்பெற்றார் என்றால் சிறப்பாக இருக்கும். கலீல் அகமத், காம்போஜ் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். அடுத்தபடியாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரீவியஸ், சிவம் டூபே போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக சஞ்சு அல்லது சிவம் டூபேவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஓவர்டன், கலீல் அகமத், காம்போஜ் போன்றோர் ஒரு சிறப்பான பந்து வீச்சாக இருக்கும். இன்றைய தினம் ஹென்றி, மேத்யூ ஷாட் இருவரில் யார் இடம்பெற்றாலும் ஒரு சிறப்பான பேட்டிங் மற்றும் பந்து வீச்சாக இருக்கும். எனவே அதனை பொறுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அதே போன்று RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் விராட் கோலி, டேவிட் படிட்டர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ஆல்ரவுண்டராக ரொமாரியோ ஷெஃபர்ட் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். RCB அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், அபிநந்த் சிங், ரொமாரியோ ஷெஃபர்ட் போன்றோர் பந்து வீசக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. RCB அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக பந்து வீசக்கூடிய நபர்கள் இரண்டாவது பேட்டிங் செய்யக்கூடிய நபர்கள் விராட் கோலி, பிலிப் சால்ட், படிக்கல் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். RCB அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் புவனேஸ்வர் குமார், கிருணால் பாண்டியா மற்றும் சுயா சிங் போன்றோர் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நேயர்களே, விராட் கோலி அவர்களை கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் அதே போன்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சஞ்சு சாம்சன் அல்லது ஓவர்டனை கேப்டன் வைஸ் கேப்டனாகவும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். இன்றைய போட்டி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு சிறப்பான போட்டியாக இந்த போட்டி இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் CSK அணி வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.